போர்க்களத்தை உருவாக்கிய வார்த்தைகள். திரௌபதிக்கு கிருஷ்ணர் கூறிய அறிவுரை. பாரத போர் நிறைவு பெற்றது. திரௌபதி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தனக்கு மிகவும் வயதானதைப் போல உணர்ந்தாள். அஸ்தினாபுரம் நகரை சுற்றி கைம்பெண்கள் அதிகமாக இருந்தனர். ஒரு சில ஆண்கள் மட்டுமே தெருக்களில் தென்பட்டனர். ஆதரவற்ற நிலையில் இருந்த பிள்ளைகள் பலரும் வீதிகளில் சுற்றித் திரிவதைக் கண்டு திரௌபதி மனம் வருந்தினாள். ஒரு போர்க்களம் மக்கள் வாழ்வை புரட்டி போட்டுவிட்டதை அவள் உணர்ந்தாள். அஸ்தினாபுரத்தின் அரண்மனையில் நின்று ஓரிடத்தை விரைத்து பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவள் நின்ற அறைக்குள் நுழைந்தார் கிருஷ்ணர். அவரை கண்டதும் ஓடோடி வந்து அவர் பாதம் பணிந்து வணங்கினாள். கிருஷ்ணர் அவளின் தலையை தொட்டு ஆசீர்வதித்தார். திரௌபதியோ அழத் தொடங்கினாள். திரௌபதியை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள நேரம் கொடுத்த கிருஷ்ணர் அங்கிருந்து விலகி ஓரிடத்தில் அமர்ந்தார். பின்னர் அவளிடம் கேட்டார், திரௌபதி, என்ன நடந்துவிட்டது? ஒன்றும் நடக்கவில்லையே கிருஷ்ணா என்று விரக்தியாக பதிலளித்தாள் திரௌபதி. கிருஷ்ணரோ, விதி கொடுமையானது பாஞ்சாலி. நாம் நினைப்பது போல் வேலை செய்யாது. அது அதன் போக்கில் அதனுடைய செயல்களை செய்கிறது, முடிவுகளையும் மாற்றுகிறது. நீ பழிவாங்க நினைத்தாய், அதில் வெற்றியும் பெற்றுவிட்டாய். உன் பழிவாங்கல் முடிந்தது. துரியோதனனும் துச்சாதனனும் மட்டுமல்ல, கௌரவர்கள் அனைவரும் மடிந்து விட்டனர். நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றார். சகோதரா, என் காயங்களை ஆற்ற வந்தீர்களா அல்லது அதை இன்னும் கிளறி புண்படுத்த வந்தீர்களா என்று கோபமாக கேட்டாள் திரௌபதி. கிருஷ்ணரிடம் என்றும் மாறாத புன்னகை உதித்தது. திரௌபதி, உண்மை நிலையை உனக்கு உணர்த்தவே வந்தேன். எல்லாம் நமது தொலைநோக்கு பார்வையற்ற செயல்களின் விளைவு என்பதை உணர்த்த வந்தேன் என்றார். இப்போது என்ன சொல்ல வருகிறீர்கள் கிருஷ்ணா? அனைத்துக்கும் நான் தான் பொறுப்பா என்றாள் திரௌபதி. இல்லை திரௌபதி, நீ மட்டுமே காரணமில்லை. ஆனால் உன் செயல்களில் நீ கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்தால் இவ்வளவு துன்பங்கள் நேர்ந்திருக்காது. நான் என்ன செய்திருக்க முடியும் கிருஷ்ணா? நீ நிறைய செய்திருக்க முடியும் பாஞ்சாலி. உனது சுயம்பரம் நடந்தபோது கர்ணனை அவமானப்படுத்தாமல் போட்டியில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்திருந்தால் ஒருவேளை முடிவு வேறு விதமாக இருந்திருக்கக்கூடும். குந்தி உன்னை 5 பேருக்கு மனைவியாகும்படி கட்டளையிட்டதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் முடிவு வேறு விதமாக இருந்திருக்கும். உன் அரண்மனையில் துரியோதனனை பார்வையற்றவரின் மகன்கள் குருடர்கள் என்று அவமதித்தாய். அவ்வாறு நீ சொல்லாமல் இருந்திருந்தால் துரியோதன சபையில் உனக்கு நேர்ந்த அவமானத்தை தவிர்த்திருக்கலாம். நம் வார்த்தைகள் கூட பின்னால் நடக்கும் சில விளைவுகளுக்கு பொறுப்புதான் திரௌபதி. பேசுவதற்கு முன் ஒவ்வொரு வார்த்தையையும் எடை போடுவது மிகவும் முக்கியமானது. இல்லையெனில் அதன் தீய விளைவுகள் உன்னை மட்டுமல்ல, உனது சுற்றுப்புறத்தையும் மகிழ்ச்சியற்றதாக ஆக்கிவிடும். பற்களில் விஷம் இல்லாமலேயே பேசும் வார்த்தைகளில் விஷத்தை கக்கும் ஒரே இனம் மனித இனம்தான். இப்போது உனக்கு புரிகிறதா திரௌபதி என்று தன்னுடைய விளக்கத்தை அளித்தார் கிருஷ்ணர். நாம் எப்போதும் வார்த்தைகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். யாருடைய மனதையும் நம் வார்த்தைகள் புண்படுத்திவிடக்கூடாது என்று திரௌபதி உணர்ந்து கொண்டாள்.